போற என்று திட்டினா நான் உருப்பட மாட்டாங்க. ஏன்னா நீங்களே உருப்பட மாட்டான்னு நினைச்சிட்டீங்க. தாய் தந்தையர்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது தன்னுடைய குழந்தைகளை திட்டாதீர்கள், அவர்களை தட்டி கொடுத்து கொண்டு வாருங்கள். இந்த மேடையில் என்ன பேச வேண்டும் என்று எழுதி கொண்டு வர வேண்டாம். தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய குழந்தைகள் என்ன செய்தார்கள், அவர்கள் இன்று என்ன இருக்கிறார்கள் என்று ஒவ்வொருவரும் எடுத்து கூறினாலே போதும். ஒவ்வொரு பெற்றோருக்கும் அந்த ஊக்கம் கிடைத்துவிடும். நான் பெருமைக்காக சொல்லவில்லை. என்னுடைய மகன்கள் 2 பேருமே நன்றாக படித்து அன்பரசன் ME முடித்துவிட்டு இன்று வெளிநாட்டில் வேலை செய்து வருகிறார். மெகபராஜ் பிடெக் முடித்து NIT படித்து பிடெக் முடித்து இன்று UK லண்டனில் MS படித்துக் கொண்டிருக்கிறார். வருகிற செப்டம்பரில் முடித்துவிட்டு வருவான். இதை ஏன் நான் கூறுகிறேன் என்றால் 5ஆம் வகுப்பு வரைக்கும் நிலையில் ரங்கத்தில் இருக்கும் பொழுது ஒரு கடை வீதியில் எனக்கு இந்த பொருளை வாங்கி கொடுக்க வேண்டும், இல்லை என்றால் இந்த கல் எடுத்து அடிப்பேன் என்று கூறினார். சரி, இப்பொழுது 5ஆம் வகுப்பு தானே, அடுத்து 9 வகுப்புக்கு மேல் சரியாகி விடுவான் என்று நான் அப்பொழுதே பாசிட்டிவாக நினைத்திருந்தேன். அவன் அதே போல் 9ஆம் வகுப்பு தாண்டும் பொழுது நல்ல நிலைக்கு வந்துவிட்டான். அவனுக்கு பொறுப்புகள் வந்தது. நன்றாக படிக்க வேண்டும். வீட்டில் ஏதாவது உறவினர்கள் வந்திருந்தாலும் அவன் படிப்பை அவன் கவனித்துக் கொள்வான். நாம் அதிக நேரம் விருந்தினர்களுக்கு கொடுக்காமல் அவன் பிள்ளைகள் படிப்பதற்கு உதவியாக இருக்க வேண்டும். அல்லது 12